தற்போதைய அண்மை செய்தி. கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆறுதல் கூறி வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக தற்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், இது குறித்தான விரிவான தகவல். விஜய் பரப்புரையில நேற்று முன்தினம் 40 நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக 41 பேர் இதுவரை இருந்துள்ளனர். தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் எல் முருகன் மற்றும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஆகியோர் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் மருத்துவரை தற்போது வருகின்றனர். அவர்கள் இந்த சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட நபர்களையும் பொதுப்பிரிவில் இருக்கும் பொதுமக்களையும் சந்தித்து தற்போது ஆறுதல் கூறி வருகின்றனர். தொடர்ந்து இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த 140 நபர்கள் வீடுகளுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நேரடியாக ஆறுதல் தெரிவிப்பதற்காக திட்டமிட்டுள்ளனர். சற்று இதற்கு முன்பு மத்திய அமைச்சர்கள் இருவரும் அந்த கூட்ட நெரிசல் பகுதியில பாதிக்கப்பட்ட அந்த இடத்தையும் அந்த பகுதியில் இருக்க பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்த்து ஆறுதல் கூறினாங்க. அதனை தொடர்ந்துதான் தற்பொழுது கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில மத்திய அமைச்சர்கள் தற்போது தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்த ஆய்வு நாள் அரசு கல்லூரி மருத்துவமனை முன்பு செய்தியாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் அந்த பாஜக அதிக அளவு குவிந்திருப்பதால் யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை. மத்திய அமைச்சர்கள் மட்டும் உள்ளே சென்று ஆறுதல் கூறுவதற்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். மீது யாரும் உள்ளே அனுமதி இல்லைன்னா காவல்துறை மறுத்து விட்டதால் செய்தியாளர்கள் அனைவரும் புகைப்பட கலைஞர்கள் அனைவரும் வெளியே உள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு வெளியே வரும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் எல் முருகன் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. சிக்கந்தர் பார்த்தா மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? வேறு யாரெல்லாம் சந்திக்கிறார் இளவரசன்? கண்டிப்பா சிக்கந்தர், அதாவது இந்த விஜய் பரப்புரையில கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் இன்னும் 100 மேற்பட்டோர் இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சியினரும் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டு வருகின்றனர். அந்த வகையில இன்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் எல் முருகன் ஆகிய இருவரும் இந்த மருத்துவமனையில் ஆறுதல் கூறி வரும் அவர்கள் இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த ஒரே கிராமத்துல 5க்கும் மேற்பட்ட உயிரிழந்த ஏமுஸ் அதே போல 3 பேர் உயிரிழந்த மற்றொரு கிராமத்திற்கும் அதே போல இந்த 1.5 வயது குழந்தை இறந்த குடும்பத்திற்கும் சென்று ஆறுதல் கூற இருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் அருகருகே உள்ள அந்த விபத்தில் உயிரிழந்த 41 பேரின் வீட்டிற்கும் அவர்கள் செல்வதாக திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து விட்டு மத்திய அமைச்சர்கள் மேற்படி அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கும் செல்லுவதாக கூறப்படுகிறது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.